ரூபவதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பருப்பு வடை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 150 எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு, பச்சை மிளகாய், கருவேப்பில், இஞ்சி. இப்போ எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி அரைச்சிக்கோங்க 1-2. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலாம் ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட எடுத்து வச்சுக்க இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ பசையும் போது. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். செஞ்சு வச்சுக்க வடை இதுக்குள்ளே நான் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். ஓகே, இது நல்லா ஒருத்த பக்கம் வெந்துருச்சு. இதை அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்தமாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதேமாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.